தனுசு ராசி. அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி குரு சூரியனோட சேர்ந்து 8ல் சஞ்சாரிக்கிறது ரொம்ப நல்லதா. சிவராஜ யோகங்கிற அமைப்பு ஏற்படுது. உங்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் 2ஆம் இடத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். ஆல்ரெடி ஏற்கனவே சனி 5லிருந்து குருவால் பார்க்கப்படவும் செய்கிறாரு. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பணவரஸ்தானம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நல்ல வலுவாகவே இருக்குது. பணவரஸ்தானாதிபதி இன்னொரு பணவரஸ்தானாதிபதி நீசம் அடைஞ்சாலுமே கூட ஒரு பணவரஸ்தானத்தை பாக்கியாதிபதி பார்ப்பது மிக மிக சிறப்பாகவே இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த மாதம் பணவரவு ரொம்ப பிரமாதமாகவும் சீராகவும் இருக்கும். தகப்பன் வர்க்கத்தாரிடம் ஏதானும் கொடுக்கல் வாங்குறதுனா அது இந்த மாதத்தில் சீராகும். பணவரவு வர வேண்டியது இருந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விற்பனை செஞ்சு அது நம்ம கைக்கு வரணும்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் கிடைச்சிடும். அந்த பணம் உங்களுக்கு 4 குடையர் 8 கிரகம் 8ல் இருக்கிறது. வாகனத்தினால் வீண் செலவுகள், தாயாரினால் வீண் செலவுகள், கல்வியில் தேர்ச்சியற்ற நிலைமை, எதிர்பாராத கல்வியில் நாம் எதிர்பார்த்த மார்க் வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது தோற்றுவிக்கும். ஆனாலும் கூட 4ஆம் இடத்தை குருவும் பார்க்குறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன ஸ்லிப் ஆனாலுமே கூட திரும்பவும் நல்ல பரமாக வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ராகு கேதுகளோட பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. சில பேருக்கு ராகு கேதுகள் பயிற்சி உங்களுக்கு அந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட வீண் செலவினங்கள், பூர்வீக சொத்துக்களால் செலவினங்கள், சகோதரத்துக்குள் சற்று விரோதம், அந்த மாதிரியான பலன்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. மற்றபடி மற்ற நிலைகளில் உங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் சிறப்பாகவே இருக்குது. தொழில், அதாவது அஞ்சாம் அதிபதி 7ல் அமர்ந்தாலுமே கூட அவர் சிறப்பான கேந்திரத்தில் தான் இருக்கிறார். தொழில் ரீதியாக இப்போ தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். தொழிலில் சில போட்டியாளர்கள், போட்டி பொறாமை, எதிர்ப்புகள், சில அல்லத்தொல்லைகள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எனவே தொழிலில் ரொம்ப கவனம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். பணியில் இருப்பவர்களுக்கு புதிதாக சம்பள உயர்வு, வேலை ப்ரமோஷன் மாதிரியெல்லாம் சில இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளில் இந்த சிவராஜ யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாகன சம்பந்தப்பட்டவர்கள், வீடு, வாகனம், தாயார், இது மாதிரியான பலன்களில் சற்று ஒரு பின்னடைவு இருக்கிறது. இதை தவிர்த்து மற்ற பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு இல்லை. பணவரவு ரொம்ப சீராக இருக்கும். உங்களோட மனதும் உடலும் ரொம்ப நல்லாவே இருக்குது. எனவே இந்த மாதத்தை ரொம்ப நல்ல விதமாகவே கடந்துடலாம். இருக்கிறவங்களுக்கு கடன் தொழிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 11, 12 இந்த 2 தேதிகளும் சந்திராஷ்டமம் ஆகும்.